Thank you. கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். Our beloved people in Christ, we welcome and greet each and every one in the mighty name of our Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசுதாமே இந்த சிலுவை பாதை நாட்களிலே நடக்கிற இந்த ஜெப வழிபாடை தேவன் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless us as we have gathered together in these Lenten days. Let us all come to His presence and kneel before Him. தொடர்ந்து 40 நாட்களும் சிலுவை தியானங்களை நாம் தியானம் பண்ணிக்கொண்டே வருகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். In these 40 days of Lent, we are meditating on the words of His cross, and with that, let Him bless and guide us. தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வரக்கடவன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நம் எல்லாரையும் அழைக்கிறார். Lord Jesus Christ is calling each and every one of us, telling, "Come behind me and pick up your cross." அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். He has died and resurrected for us. ஆகவே இயேசுவே நீர் எனக்கு போதும் என்று சொல்லுவோம். Let us all sing together, telling, "Lord, you are enough for us." நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு பழைய பாடல், எனக்காய் ஜீவன் விட்டவரே, ஓ எனக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தவரே என்று சொல்லி இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம். தெரிந்த ஒரு பாடல், மீட்பின் வீரர்கள் 66வது பாடல். Thank you Lord. Thank you Lord. ஜீவன் விட்டவரே, என்னோடு இருந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே 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 இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருக்கிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மனுஷரும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மனுஷமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே 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 இயேசு போதுமே போதுமே போதுமே, இந்த நாளிலுமே எந்த நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே, எங்கள் இயேசு போதுமே, நம் இயேசு போதுமே. சொல்லுங்க, praise the Lord. ஆண்டவரே, என்ன கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலும் எங்க வாழ்க்கையில நீங்க போதும். Whatever comes and goes in our life, you alone are enough for us, Lord. பிரச்சனைகள் குழப்பங்கள் வரும்போது உம்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். When troubles and problems come around us, we will seek your face. எங்க வாழ்க்கையில நீங்க வாங்க ஆண்டவரே. You come in our lives, Lord. எங்க குடும்பத்துல நீங்க வாங்க ஆண்டவரே. You come into our family. எங்க பிள்ளைகள் மத்தியில நீங்க வாங்க ஆண்டவரே. You come amidst of our children. என்ற எல்லாரும் கண்களை மூடி ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை Let's all close our eyes, surrender ourselves and pray. சொல்லுங்க, இயேசுவே என்னை இரக்கமாயிரும், இயேசுவே இரக்கமாயிரும், இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினாலே கழுவுங்க ஆண்டவரே. இரத்தத்தினாலே கழுவுங்க, மகனாய் ஏற்றுக்கொள்ளுங்க, மகனாக ஏற்றுக்கொள்ளுங்க, உம்முடைய மகளாய் ஏற்றுக்கொள்ளுங்க. மகளாக ஏற்றுக்கொள்ளுங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். So close our eyes and pray.
எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, our most holy loving God. எங்க வாழ்க்கையில நீங்க போதும் ஆண்டவரே. In our life, you alone are enough for us. ஆண்டவரே, எது இருக்கிறதோ இல்லையோ இயேசுவே எங்க வாழ்க்கையில நீங்க வாங்க ஆண்டவரே. Whatever is and is not in our life, you come into our lives. உம்மை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம் சுவாமி. With a loving heart, we invite into us. எங்கள் கண்ணீர், கவலை, வேதனை, துக்கம், பாவங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. May you turn out all our sins, troubles, and illness against you. உமக்கு பிரியமான மகனாய் எங்களை மாற்றுங்க. Help us to be a pleasing son and daughter to you. எங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு இதோ உன் பின்னாடி நாங்கள் வந்திருக்கிறோம். Lord, we have come into your presence carrying our cross. எங்களை ஒரு விஷயம் கூட திரும்பி பார்க்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Once again, may you turn up your face to us and look unto us, Lord. இந்த யூடியூப் வழியாய், Facebook வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. May you bless and guide each and everyone who is watching this prayer through YouTube and Facebook. வெகு தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் வாஞ்சையோடு கூட வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பு கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். May you bless each and every children of God who has come with a lot of desire from far and from near. ஆண்டவரே, இந்த கூட்டத்தின் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் தேவ பிரசன்னம் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளட்டும். From the beginning till the end of this prayer, our Holy Spirit God take complete control of us. ஆசீர்வதியும் வழிநடத்தும் பாதுகாத்து. May you bless, lead and guide us. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the mighty name of our Lord Jesus Christ, we offer this prayer and we pray. ஆமென். சொல்லுங்க ஆமென். Amen. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வாங்க நாம் எல்லாருமாய் சேர்ந்து ஆண்டவரை துதித்து ஆராதனை செய்வோம் ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட. Come, let us all worship the Lord with true spirit, true heart and true flesh in order to glorify His name. Hallelujah. 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 வந்த யாவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். அவரை துதிக்கவும், அவரை ஸ்தோத்திரிக்கவும், அவருக்கு நன்றி சொல்லவும் வந்திருக்கிற யாவரையும் தேவன் வெறுமையாய் விடவே மாட்டார். அவங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயமா தேவன் கொடுக்க நல்லவராய் இருக்கிறார். ஆகவே நன்றி சொல்ல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே சகோதரி ஜாய் நம்மத்திலே வந்திருக்காங்க. அந்த மகளுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அபரிதமான ஆசீர்வாதங்களை கொடுக்க கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். வந்திருக்கிற தாயாருக்கும் மகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆகவே இந்த நாளிலே மகன் ஜான் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகி இந்த வீட்டுக்கு திரும்பி இருக்கிற மகன் ஜானுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆகவே கர்த்தருக்கென்றே மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளுக்காக நாம் இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி வரவேற்கிறோம். ஆகவே இந்த வேளையிலே மகிமையின் மேகமாக இறங்கி வந்தவரே, ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தவரே என்று சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தரை இனுமாய் ஸ்தோத்திரிப்போம், துதிப்போம். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாடுகிறார். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. அப்படியே கரங்களை உற்சாகமாக தட்டி அந்த சமூகத்தில் வந்திருக்கிற நாம் வெறுமையாய் நம்ம அமைக்கவே மாட்டார். அதில் அவருடைய விருப்பமும் இல்லை. இந்த விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறீர்களோ அந்த செய்தியை அனுப்புவார். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மாறுமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மாறுமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசாரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆமென். தேங்க் யூ லார்ட். மறுமையா நல்லவரே, எங்க வீட்டில வாங்க, எங்க உள்ளத்தில் வாங்க, எங்க காரியங்களை வாங்க என்று சொல்லுங்க. அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். மனப்பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகப்பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா
வந்தீரே. முச்செடிகள் மத்தியிலே, சீனாய் மலையிலே, மண்மலையின் வெடிப்பிலே இறங்கி வந்தவரே, இன்னைக்கு உங்க வீட்டில வாங்க, இந்த தேவைகளில வாங்க என்று சொல்லுங்க. முச்செடியின் மத்தியில், சீனாய் மலை உச்சியில், கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில், சீனாய் மலை உச்சியில், கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, அசாரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, அசாரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, ஆறுதலே. அல்லேலூயா அல்லேலூயா. என்ன சொல்லுங்க? வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. சொன்ன ஒவ்வொரு மத்தியிலும் தேவன் வந்து ஆறுதலை கொடுப்பார். அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் ஸ்டே வித் ஜீசஸ், கர்த்தர் என்னோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி வாக்குத்தத்த வசனத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, ஏசாயா 25 அதிகாரம் வசனம் 1. The book of Isaiah chapter 25 verses 1. Thank you Lord. தமிழ்லோ ஆங்கிலத்துல எடுத்தவர்களை வாசிக்கலாம். O Lord, you are my God. I will exalt you and praise your name. For in perfect faithfulness you have done marvelous things planned long ago. படிக்கிறவங்க கிட்டுக்குள்ள வந்து படிக்கலாம். Thank you Lord. Isaiah 25:1 தமிழ்ல படிங்க. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மைதான் துதிப்பேன், உமது நாமத்துக்கு தான் நான் துதியை ஏறெடுப்பேன். அப்படி நம்ம ஏறெடுக்கும் போது தேவன் நம்மை உயர்த்துகிறாராம். ஏன் அவரை துதிக்கணும்? நீர் அதிசயமானவைகளை செய்தீர், உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் என்று சொல்லுகிறது. இப்பேற்பட்ட தேவனை தான் துதிக்கணும், நன்றி சொல்லணும், அவருக்கு ஆராதனை செய்யணும். ஆகவே ஏன் அவரை செய்யணும்னா, அவருதான் நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் தண்ணீர் வரைக்கும் நமக்கு சிலுவையிலமா அவர் சிலுவை சுமக்கும் போது கடைசி சொட்டு ரத்தம் தண்ணீர் வரைக்கும் நமக்காக அவர் பாடுபட்ட தேவன். வேற யாரும் நமக்காக பாடுபடல. ஆகவே அந்த உண்மை உள்ள தேவனுக்கு தான் நாம் ஆராதனைகளை செலுத்தணும், நன்றி சொல்லணும். அப்படி செய்யும் போதுதான் தேவன் நம்ம பிரியமாயிருந்து உங்களையும் உங்கள் கணவன்மார்களும் பிள்ளைகளையும் உங்க வீட்டு சம்பத்தையும் தேவன் ஆசிர்வதிக்க நல்லவராயிருக்கிறார். ஆகவே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. மனுஷ அன்பு மாறும், இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணு இருக்கும், ஆனாலும் இயேசுவின் அன்பு மாறவே மாறாது. அந்த அன்பை குறித்து ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு நாம் நன்றியை சொல்லலாம். Thank you Lord. Yes. Thank you Lord. நன்றி. Clap your hands. Thank you Jesus. நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஆமென். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை
என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் எனக்கு போதுமானவர், அவரையே நான் துதிப்பேன். Thank you, Lord. என்னை விட்டு விடாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விடாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்து ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த மாதிரியே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த மாதிரியே. யெகோவா நீசி என் பிரியமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கை அவரே, என் வாழ்க்கையில் அவர் போதுமானவர். இந்த தேவனை நான் துதிப்பேன், நன்றி சொல்லுவேன். யெகோவா நித்தி என்று ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நீதி என்று ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், எல்லாரும் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் எங்கும் போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் எங்கும் போதுமானவர், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. Hallelujah. Hallelujah. மக்கள் நாம் எல்லோரும் கண்களை மூடி அப்படியே தேவனை துதிக்கலாமா? ஒரே துதி ஸ்தோத்திரம் எடுங்க. இயேசப்பா, ஆண்டவரே நீர் என்னை அழைத்து வந்தீர், உமக்கே நான் நன்றிகளை சொல்லுகிறேன் என்று சொல்லி அப்படியே துதிங்க துதிங்க. நாம் இருக்கிற இடங்களில் இறைத்த நின்று Praise, அவரை praise, praise, ஸ்தோத்திரம் praise. நாம் ஆராதிப்போம். Let us Yes, all yes, stand. yes, yes, Let us yes. all stand on our Thank you, feet thank and let us all praise God. நாம் Yes, இருக்கிற Lord. இடங்களில் Yes, எழுந்து Lord. Yes, நின்று Lord. Thank you, நாம் Lord. ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை தொழுது கொள்வோம், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அவர் Lord. ஒருவரும் சேரக்கூடாத ஒளிகளிலே வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஏழுவலாம் தேவனாக Thank you, Lord. Thank you, Lord. ஆரம்பத்தையும் முடிவையும் செய்கிற தேவனாக Yes, இருக்கிறார். thank you, Lord. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற Yes, தேவன். Lord. Thank you, நாம் உயர்த்தி பாடும்பொழுது அவர் நாமும் மகிமையடையும். நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு சோதனைகள் பிரச்சனைகள் மத்தியிலும் அவரை நாம் உயர்த்துகிறது நாம் Thank you, நோக்கமாக Jesus. இருக்கும்போது Thank you, Lord. அவர் நம் தலைகளை உயர்த்த ஒரு வல்லவராக Yes, இருக்கிறார். Lord. அவரை சேர்ந்து ஆராதிப்போம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே எழுந்து நிற்பலாமா? அப்படியே எழுந்து நின்று ஒரு 5 நிமிஷம். Let me all stand. அவரை துதிக்க போகிறோம். 5 நிமிஷம் அப்படியே நின்று, அப்பா என்னை அழைச்சு வந்தீங்க, உங்களுக்கு நன்றி இயேசப்பா, உமக்கே கோடி ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கே நன்றி என்று துதிச்சு கொண்டே இருங்க. ஒரு தெய்வீக பிரசன்னம் உங்கள் மேல் வந்து நிற்கும். Thank you, Lord. Thank you, Jesus. Yes, Lord. Thank you, Lord. Thank you, Lord. சேரா ஒளியில் கண்களை மூடி கரங்களை வாசம் உயர்த்துங்கள். செய்திடும் Yes, Lord. எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவன். ஒருவர் சேரா ஒளியில் ஒருவரும்
சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிடா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசுநாமம், 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 இயேசுநாமம் வாழ்கிறதே. இயேசுநாமம், 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 இயேசுநாமம் வாழ்கிறதே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். எல்வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆமப்பா, எல்வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். சொல்லுவோம். ஆராதனை, 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 ஆராதனை. கரையை உயர்த்தி சொல்ல. ஆராதனை. Everyone. Yes, yes, Lord. நன்றி. அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். Yes, Lord. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அப்பா. அல்லேலூயா. ஜெபிப்போமாக. மகாகிருபையும் இருக்கும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி,
Our most story loving Heavenly Father, இந்த வேலைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். we thank you for this blessed time, Lord. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கே நாங்கள் We அர்ப்பணிக்கிறோம். give you all the glory, honor, and dominion. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. May you bless each and everybody who's come எல்லா today. பிள்ளைகள் தேவைகளை சந்திப்பீராக May ராஜா. you fulfill all of their needs, Lord. ஆண்டவரே வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபித்த ஜெபத்தை கேட்டீரே, நன்றி சொல்லுகிறோம் We அப்பா. give you thanks that you've answered for all of our prayers. பிரச்சனை உள்ள பிள்ளைகள் தேவைகளை சந்தித்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் We ஆண்டவரே. thank you that you fulfill the needs of each and everybody who's asking. உள்ளத்தில் இருக்கிற பயங்களை அகற்றுங்க தகப்பனே. May you take out all the fears of our heart. ஆண்டவரே தேவைகளை சந்திப்பீராக ராஜா. May you fulfill all of our desires. உம்மை Lord. தேடி வந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறீர், அதற்காக நன்றி. For we believe that you bless each and everybody who comes இங்க and வந்திருக்கிற serves. யாவரையும் தொடுங்க, ஆசீர்வதிங்க. May you bless each and everybody and guide who அப்பா all எல்லா comes. தேவைகளும் சந்திக்கிறமைக்காக உமக்கு நன்றி. We thank you that you will fulfill all of our needs. Lord. ஆண்டவரே பேசுகிற தாசனை மறைத்து எங்க எல்லாரோடும் கூட பேசுங்க ஆண்டவரே. Cover the man of God and talk to us today. ஆண்டவரே அவரோடும் எங்களோடும் யூடியூப் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இங்க வந்த யாவரோடும் கூட உங்க வார்த்தை கொண்டு ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே. May you comfort each and everybody with your word that you're going to talk today. என் கர்த்தர் இதை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. We believe that my Lord will do this for us. எல்லா துதியும், All the glory எல்லா மகிமையும், and all the honor எல்லா நன்றியும், and all the thanksgiving எல்லா and ஆராதனைகளையும் all the worship. நேற்று மீண்டும் என்று மாறாத இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற மகிமை நல்ல பிதாவே. We surrender it in the name of our Lord and Savior Jesus Christ and we pray. சேர்ந்து சொல்லுங்க ஆமென். Amen. ஆமென். ஆமென். அபிரகாம் தேவனுடைய வார்த்தைகளுக்காக நம்ம காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். Thank you Lord. ஹalleluya. சொல்லுங்க praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம செலுத்துவோம். தேவன் தாமே நம்ம எல்லோரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். ஹalleluya. வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம், துதித்திருக்கிறோம், ஆராதனை செய்திருக்கிறோம். தேவன் நிச்சயமாய் நம்ம எல்லாரையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து அற்புதமாய் நம்மை வழி நடத்துவாராக. இதனால அருமையான சகோதரி ஜாய் மற்றும் அவருடைய தாயார் அவருடைய மகளும் ஆர்டி நகர்ல இருந்து வந்திருக்கிறாங்க. இந்த வந்தவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நம்மத்திலே வந்திருக்கிற சகோதரி லில்லி அவருடைய மகள் சிந்தியாவுக்காக தொடர்ந்து நாங்கள் செபித்திருக்கிறோம். கர்த்தர் சீக்கிரத்தில் ஒரு அற்புதமான காரியங்களை செய்வார். அதோடு கூட எக்ஸாம் எழுதியிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக, எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, தொடர்ந்து எழுத போகிற பிள்ளைகளுக்காக நம்ம விசேஷமாய் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் தாமே எல்லா வாலிப பிள்ளைகளையும், டீனேஜ் பிள்ளைகளையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து எல்லா பிள்ளைகளையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகும்படி, எவ்வளவு கிளாஸ்ல? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாரும் பாஸ் ஆகும்படி, எல்லாரையும் அநேகரை டிஸ்டன்ஷன் லெவல்ல கொண்டு வரும்படிக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். தொடர்ந்து இதுல இருந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். தாய் தகப்பன்மார் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபீஸ் எல்லாம் கட்டுறாங்க. அந்த பிள்ளைகள் இதெல்லாம் உணர்ந்து ராவும் பகலும் நல்லா படிச்சு, இந்த டிவி அதிகமா பாக்குறது, இந்த மொபைல் அதிகமா பாக்குறது, இந்த பேஸ்புக், இந்த யூடியூப் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கூடுமான வரைக்கும் நல்லா படிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர்ல உங்களை யாரும் கையில பிடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை ஆசீர்வாதம் இன்னைக்கு வருகிறது. நிறைய வாலிப பிள்ளைகளை நாங்க பாக்குறோம். நிறைய நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எத்தனையோ சின்ன சின்ன வாலிப பிள்ளைகள் எல்லாம் கெட்டு குட்டிசவரா போறாங்க. அவங்களுக்கெல்லாம் தெய்வ பயமே இல்லாது. இன்னைக்கு சாயங்காலம் கூட ஒரு வீடியோ பார்த்து ரொம்ப அப்படியே ஆச்சரியமாயிட்டோம். ரொம்ப சின்ன வயசு ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு தன் வாழ்க்கையை அநியாயமாய் கெடுத்து கொண்டது. ஆக வாலிப வயசுல இந்த 15ல இருந்து 16, 18க்குள்ள இருக்கிற அந்த வயசு வந்து ரொம்ப மோசமான ஒரு வயசு. ஆனால் அதே நேரத்துல இந்த 15ல இருந்து இந்த 18 வரைக்கும் இருக்கிற நல்ல பிள்ளைங்க ஆண்டவரை கெட்டியா பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா தாவீதை போல தேவன் உயர்த்துவார், யோசேப்பை போல தேவன் உயர்த்துவார், எஸ்தரை போல தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. இதான் வழிங்க. அதனாலதான் ஆண்டவர் அனுதினமும்
வேதத்தை வாசிங்க, ஆலயத்துக்கு போங்க, இப்படிப்பட்ட ஜெப கூட்டத்துக்கு போங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனையோ பிள்ளைகளை இன்னைக்கு போன் பண்ணி நிறைய பேரை கூப்பிடும். எல்லா பிள்ளைங்களுக்கும் தெரியும், செவ்வாய்க்கிழமை ஜெபம் இருக்குது, வெள்ளிக்கிழமை ஜெபம் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குது, பரவாயில்ல போலாம் விடு அப்படின்னு சொல்லி ஏனோ தானவா இருக்கிறாங்க. எப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காடு கொடுக்கிறோமோ அப்போ நம்மள பெஸ்டா உயர்த்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு சில அம்மா அப்பா சொல்ற அந்த வார்த்தைகளை பிள்ளைங்க கேட்கறது இல்லை. அவங்க சொல்லும் போது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபம் வருது. ஏன்னா சூடான ரத்தம் இல்லையா, எதவன் சொன்ன அதை சகித்துக் கொள்கிறதற்கு அந்த மனப்பான்மை இல்லை. அவங்க என்ன சொன்னாலும் அது நல்லதுக்கு தான் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை மிக ஆசீர்வாதமா இருக்கும். அதனால்தான் ஆண்டவருடைய பைபிள்ல பாருங்க, நீ நல்லா இருக்கணுமா, நீ நல்லா சமாதானத்தோடு வாழணுமா, நீ நிம்மதியா வாழணுமா, நீ ரொம்ப நாள் நல்லா வாழணுமா, obey your parents இல்லையா, உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் அடங்கியிரு, கீழ்ப்படிந்திரு, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடு, ஆண்டவரை அனுதினமும் தேடு, உன் வாழ்க்கை மிக ஆசீர்வாதமா இருக்கும். இல்லையா? வாலிப நாட்களே தாவீது தேடினார், வாலிப நாட்களே யோசேப்பு தேடினார். இன்னைக்கு நீங்களும் நானும் தேடுவோம். வாலிப நாட்கள அடிமை பெண்ணாய் வந்த எஸ்தர் பாருங்க, தன் தேசத்துக்காக ஜெபித்தார். பைபிள் என்ன சொல்கிறது? 127 தேசத்துக்கு ராஜாத்தியாய் உயர்த்தினார் எஸ்தரை. அப்படி உங்களையும் நம்மையும், நாம் இருக்கிற வீட்டுக்கு நம்மை ராஜாத்தியாய் தேவன் உயர்த்துவார். அவருடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். இந்த சிலுவை பாதை நாட்கள் அன்பானவர்கள, நம்ம ஒரு சில பாவங்களுக்காக, குற்றங்களுக்காக நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டு மனம் வருந்துவோம். இன்றைக்கும் கூட நம்ம ஒரு விசேஷித்த செய்தியை சுருக்கமா நம்ம தியானம் பண்ணுவோம். நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னிக்கும் தேவன் இயேசு. அல்லேலூயா. எப்படி? நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்து மகனாய் மகளாய் ஏற்றுக்கொள்கிற தேவன் இயேசு என்ற தலைப்புல இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். எடுத்துக்கோங்க, the book of Isaiah. அதுல 4வது 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அங்க இங்கிலீஷ்ல மட்டும் the book of Isaiah chapter 53. அதுல 4 and 5 இங்கிலீஷ்ல யாருன்னா ஒருத்தர் இல்லாட்டி 3, 4, 5 அப்படி ஒரு வசனத்தை படிங்க. Isaiah 53 verses 3, 4, 5. ஏசாயா 53ஆம் அதிகாரம் அதுல வாசிக்கிறாங்க. எடுங்க. He was despised and rejected by men, a man of sorrows and familiar with suffering, like one from whom men hide their faces. He was despised and we esteemed him not. Amen. Surely he has borne our griefs and carried our sorrows, yet we esteemed him stricken, smitten by God and afflicted. Amen. But because of our sins, he was wounded, beaten because of the evil we did. We are healed by the punishment he suffered, made whole by the wounds he received. ஆமென். இதுல 2வது வசனத்துல இருந்து படிக்கலாம் பாருங்க. 2வது வசனம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல 2, 3, 4, 5 மிக அருமையான ஒரு வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறதற்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசி இறைவாக்கினர் வழியாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், எப்படி பாடுபடுவார், எப்படி அடிக்கப்படுவார், எப்படி நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் சுமந்து கொண்டுவார், எப்படியெல்லாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, எப்படியெல்லாம் நமக்காக ரத்தம் சிந்துவார், அவர் மரிப்பார், கல்வாரி சிலுவை சுமப்பார் என்பதை எல்லாவற்றையும் இறைவாக்கினர், அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி 1000 வருஷத்திற்கு முன்பதாகவே சொல்லப்பட்ட விசேஷித்த சத்தியம். அதான் இன்னைக்கு வாசிக்க போறாங்க. படிங்க 2வது வசனத்திலிருந்து 2 படிங்க. ஒருத்தர் இனக்கிளையை போலவும் வர்க்க நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். சாத்தானுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து எழும்புவார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அதான் நம்ம சிலுவை பாதைகளை நம்ம பார்க்கணும். ஆண்டவராய் இவரு, ரட்சகராய் இவரு. 3வது வசனம் படிங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார், அவரை எண்ணாமல் போனோம்.
ஆண்டவர் பட்ட பாடுகள் எல்லாம் எனக்காக தான், என் குடும்பத்துக்காக தான், என் வாழ்க்கையிலே நான் செய்த பாவத்துக்காக, அக்கிரமத்திற்காக என்னை மன்னிக்கதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட பாடுகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் அவரை கவனிக்காமலும் எண்ணாமலும், அவர் அசட்டை பண்ணப்பட்டதை கூட நாம கவனிக்காமலே நாம இருந்தது. அதான் இங்க சொல்லுகிறார். தேவன் தான் அவரை தண்டிக்கிறார், தேவன் தான் அவருக்கு சிலுவை கொடுத்தார், தேவன் தான் அவரை அவருடைய செய்த எல்லாவற்றிற்காக அவருக்கு தண்டனை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நாம நினைச்சோம். ஆனா பைபிள் பிரகாரம் பார்க்கிறோம் பாருங்க, அவர் நமக்காக தான் அசட்டை பண்ணப்பட்டவரா. ஏன்? நீ நான் அசட்டை பண்ணப்படக்கூடாது, நீ நான் யாராலும் ஏமாந்து விடக்கூடாது, நீ நான் யாராலும் ஏமாற்றி விடப்படக்கூடாது, சகல ஜாக்கிரதையோடு கூட இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நமக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்ட அவர் நமக்காக சிலுவையிலே அசட்டை பண்ணப்பட்டவரா. பார்த்தவங்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அவரை துஷிக்கிறவர்களா இருந்தாலும் அசட்டை பண்ணப்பட்டவராய் அவர் இருந்தார். 3வது வசனம் படிங்க, என்ன சொல்லுது? சரி, 4வது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நல்ல கவனிங்க, மெய்யாகவே அவர் அசட்டை பண்ணப்பட்டது எதுக்காக? நம்முடைய எல்லா விதமான பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய எல்லா விதமான துக்கங்களை இயேசு சுவாமி சுமந்து கொண்டார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சுமை சுமந்து சோர்ந்து போனவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தத்தோடு கூட ஏன் கஷ்டப்படுறீங்க, நீங்க வாங்க என்னிடத்துல. என்ன பிரச்சனை இருந்தாலும் நம் ஆண்டவர் இயேசுவின் இடத்துல வரும்போது அதை ஆண்டவர் சுமந்து நமக்கு சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு, பாருங்க நல்ல கவனிங்க, அவரை தேவன் தான் தண்டித்தார் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டு பாதிக்கப்பட்டு, அவராலே அவர் பாதிக்கப்படுகிறார் என்று, சிறுமைப்பட்டார் என்று, அவரே சிறுமைப்படுத்திக் கொண்டார் என்று எண்ணினோம். மற்றவங்க கஷ்டப்படும் போது நம்ம பார்த்து நம்ம என்ன பண்றோம்? சில கேலி பண்றவங்களா இருக்கிறோம். நம்ம அவன் என்ன பாவம் செய்தானோ, அவன் என்ன அக்கிரமம் செய்தானோ, அவன் என்ன துரோகம் செய்தானோ அப்படின்னு சொல்லி நம்ம கேலி பண்றவங்களா இருக்கிறோம். இது கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு தேவையில்லாத காரியமானவங்கள. மற்றவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா விசுவாசிகளாகிய நாம, கிறிஸ்தவர்களாகிய நாம என்ன பண்ணோம்? யாரா இருந்தாலும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அவங்கதான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அனுப்பப்பட்டவர்கள் என்று அர்த்தம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று அர்த்தம், இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்துவிடத்துல என்னென்ன குணநலனா இருந்ததோ அதே குணநலனை உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்களா இருக்க வேண்டும். ஆக இவனால அடிக்கப்பட்டாங்க, அவரால் அடிக்கப்பட்டாங்க, இவங்க செய்த பாவம், அவங்க செய்த பாவம் அப்படின்னு சொல்லி யார் மேலேயும் நம்ம குறை சொன்னோம் அப்படின்னு சொன்னா நம்மளை பார்த்து எவ்வளவு பேர் குறை சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவங்க வண்டவாளத்தெல்லாம் சொன்னா தண்டவாளத்து மேல ஓடும் அப்படின்னு. அப்ப நம்ம வண்டவாளத்தெல்லாம் ஆண்டவர் சொன்னார்னா எந்த தண்டவாளம் ஓடும்? வானத்தில் பறக்கிற தண்டவாளத்துல தான் ஓடும். ஆக அவர் செய்த காரியங்கள் எல்லாம் பிதாவால் அடிக்கப்பட்டார், அவரால் நொறுக்கப்பட்டார், உண்மைதான். ஆனா யாருக்காக? இதெல்லாம் நம்ம தெரியாம செய்யறதுனாலதான், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டாரு என்று உணராத இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ வாழ்க்கையில அதே போராட்டம், அதே சண்டை, அதே குழப்பம், அதே பிரச்சனை, அதே பண பிரச்சனை, அதே கஷ்டத்துல தான் இன்னைக்கு இருக்கிறோம். நம்ம இவைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் போது ஆண்டவரத்துல மன்றாடுவோம், நம்ம கடன் வாங்குவோம், ஆனால் அதை கொடுக்கிறவர்களா இருப்போம். தேவையில்லாத காரியங்களை நம்ம தலையிடுறதை விட நம்ம செய்த காரியங்களுக்காக ஆண்டவரத்துல சொல்லி ஜெபம் பண்ணும்போது அதற்கான ஒரு விடுதலையை ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை தருவார். நம்ம யாரோ ஒரு வழியாக ஒருத்தர் உதவி செய்வார். அந்த உதவியை நீ நானும் மறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் சொல்றார். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வாங்கின கடனை தயவு செய்து கொடுத்துரு அப்படின்றது தான் இல்லையா? இதெல்லாம் நாம மறக்க கூடாது. நம்முடைய துயரத்திலே, நம்முடைய வேண்டுதலே, நம்முடைய தேவையிலே எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய பாதத்தை கெட்டியாய் பற்றி பிடித்துக் கொள்வது நம்ம விழுந்த
கடமையா இருக்கிறது. 5வது வசனம் படிச்சிருங்க. நாம் எல்லோரும் நம்முடைய நல்ல கவனிங்க, நம்முடைய விடுதலின் நிமித்தம், நல்ல கவனிங்க, இங்க பாருங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார் என்று சொல்லி எவ்வளவோ பேர் கேள்வி பண்ணாங்க. நம்ம புதிய ஏற்பாடுல எல்லாரும் பாக்குறோம். அவர் சிலுவை அழிந்ததை பார்த்து தலை குளிக்கு கொண்டு போனாங்க. இவர் ரட்சகனாமே, சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், இவரை நாம் நம்புவோம், இவரை நாம் விசுவாசிப்போம், இவரை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி எத்தனையோ பேர் தலை குளிக்கு கொண்டு போனாங்க. அவர் அவமானப்படுத்தினாங்க, துப்பினாங்க, கேலி செய்தாங்க. சின்ன பிள்ளைங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ராணுவ வீரர்கள் கூட அப்படியே சொன்னார்கள் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஆக இங்க என்ன சொல்லுகிறது? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அவர் நமக்காக எல்லா விதமான காயங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், அவர் சிலுவையிலே நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும். நல்ல கவனிங்க, நம் எல்லாருடைய குடும்பத்திலே சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு ஆக்கினையை அவர் மேல் வரப்பண்ணினார். அவருடைய தழும்புகளால் இன்றைக்கும் நாம் குணமாகிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தண்டனை இயேசு கிறிஸ்துவே தான் மேல் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்க தொடர்ந்து அந்த 53வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவர் தாகத்தினாலே, ஐயோ அந்த 5வது வசனம் வார்த்தை வருது இல்லையா, தாகத்தினால் நான் தாகமா இருக்கிறேன். அந்த தாகத்தினாலே அந்த மத்தியான வெயிலில சரியாக 12 மணிலிருந்து 6 மணி நேரம் சிலுவையில நமக்காக தொங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். 6 மணி நேரம் வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே தேவன் இயேசு தொங்கினார். அந்த வேளையிலே அவர் தாகமா இருக்கிறது என்று சொன்னாரே, ஆத்மா தாகத்தோடு கூட சொன்னது. இந்த பைபிளை நீங்க தொடர்ந்து நீங்க படிச்சு பாருங்க. இந்த நாக்கு உதடோடு கூட ஒட்டி கொண்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவ்வளவாய் நமக்காக பாடுகளை, அக்கிரமங்களை, பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். நம்முடைய மீறல்கள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். அதனால்தான் பாருங்க, இந்த சிலுவை பாதை நாட்கள்ல என்னென்னமோ செய்து தங்கள் அநேக ஜனங்கள் பொருத்தனை செய்வாங்க. இதை விட்டுருவேன், அதை விட்டுருவேன், கறி சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன், இது பண்ண மாட்டேன், ஏன் பூவை கூட தலையில நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூட நல்லா ட்ரெஸ் கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த 40 நாளும் ரொம்ப உபவாசத்தோடு கூட இருப்பாங்க. ரொம்ப நல்லதுதான். கறியை 1 வாரம் 2 வாரம் விட்டா நல்லதுதாங்க. என்ன மிச்சாகும்? காசு தான் மிச்சாகும் இல்லையா? ஆனா இதெல்லாம் சேர்த்து 41வது நாள்ல ஆமா எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட வேண்டியதுதான். நல்லா சாப்பிடுங்க, பரவாயில்ல. ஆனா இதை விட்டுருவேன், அதை விட்டுருவேன், அதை விட்டுன்றதை விட பைபிள் சொல்லுகிறது, உன்னுடைய அக்கிரமத்தை விட்டுடு, உன்னுடைய பாவத்தை விட்டுடு, புறம் கூறுதலை விட்டுவிட்டு, அங்கும் இங்கும் கோல் சொல்றதை விட்டுவிடு, பாவத்தை விட்டுவிடு, அநியாயத்தை விட்டுவிடு, துரோகத்தை விட்டுவிடு, பொறாமை எண்ணங்களை விட்டுவிடு. இதைத்தான் விட சொல்றார் ஆண்டவர். இந்த சாப்பாட்டை விடுதோ, அந்த சாப்பாட்டை விடுதோ, இந்த சாப்பாட்டை விடுதோ, எதுவும் விட வேண்டாம். ஆண்டவர் உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் சம்பாதிச்சு ஆதாயம் ஏவாளுக்கு சொன்னாரு, இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், எதை வேண்டுமானாலும் புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே எந்த மிருகத்தை நாங்கள் அடிக்கணும், எதை சாப்பிடணும், நீ என்ன வேண்டுமானாலும் சாப்பிடு, நான் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. சாப்பிடறதுக்கு முன்னால ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. சாப்பிடறதுக்கு முன்னால என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. ஆண்டவரே இந்த கொடுத்த இந்த உணவுக்காக நன்றி ஆண்டவரே, செய்த கரங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அது மனைவியா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, நாத்தனாரோ எந்த நாரோ யாரா இருக்கட்டும், செய்த உணவை நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க கைகளை ஆசீர்வதிங்க. கொடுத்த கைகளை, சம்பாதித்து கொடுத்த கைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த உணவு கூட கிடைக்காத எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே, இதை கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. இப்படி சொல்லி ஒரு சில தவறான காரியங்களை விட்டு நாம மனம் திரும்பி இந்த 40 நாளும், இந்த நாள் மாத்திரம் இல்லைங்க, இந்த நாள் மாத்திரம் இல்ல, 365 நாளும் 365 நாளும் நாம சகல ஜாக்கிரதையோடு கூட இருக்கிறது மிக மிக அவசியமா இருக்கிறது.
இந்த 365 நாளும் பாருங்க, ஆ ஃபாதர் இன் ஹெவன் என்ற அந்த ஜெபத்தை நம்ம சொல்றோம் இல்லையா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த ஜெபத்துல நீங்க தொடர்ந்து பாருங்க. ஒரு சிலர் வாய்ப்பாடு மாதிரி அப்படியே மடமடன்னு அப்படி போயிடுவாங்க. அதுல என்ன அர்த்தம் இருக்கிறது, என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆண்டவர் என்னதான் சொல்றாரு, நீங்க நிறுத்தி நிதானமா வேணா இன்னைக்கு போய் படிச்சு பாருங்க. 6 அதிகாரத்துல 9-13 வரைக்கும் அதான் இருக்குது. நீங்க அதை படிச்சு பாருங்க. இந்த பரலோக தேவனை நோக்கி ஜெபிக்க கற்றுத்தரார் ஆண்டவர் இயேசு முதலாக சீஷர்கள். முதல்ல பாருங்க, பரலோகத்தில் அதாவது கற்பித்த ஜெபம் அப்படின்னு சொல்லி முதல்ல பாருங்க, பரலோக தேவனே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பாருங்க, அந்த ஒரு ஜெபத்துல எல்லாம் அடங்கி இருக்குதுங்க. இந்த ஒரு ஜெபத்தை செய்த எத்தனையோ இஸ்லாமிக் சகோதரிமார்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனையோ பிராமணமார்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த ஒரு ஜெபத்தினால. ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை முறைனா ஜெபம் பண்ணுங்க, இதுல ஆழமான சத்தியம் இருக்கிறது. ஆண்டவரே, உடைய ராஜ்யத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம், உடைய ராஜ்யம் வருவதாக. பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் எப்படியோ அதே போல என் வீட்டிலே நடக்கணும் ஆண்டவரே, என் குடும்பத்திலே நடக்கணும் ஆண்டவரே. இதுதான் நம்முடைய ஜெபம். கடைசியில பாருங்க என்ன சொல்லுது, அனுதின ஆகாரத்தை இன்னைக்கு எனக்கு தாங்க ஆண்டவரே, இன்றைக்கு தர வேண்டிய ஆகாரத்தை கொடுங்க ஆண்டவரே, நாளைக்கு பார்த்துக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்துல கூட அதான் சொன்னார். தேவ தூதர்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் எல்லாரையும் மன்னிச்சு. ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்த அந்த நம்முடைய முற்பிதாக்களுக்கு, ஆனாலும் தேவனை அவர்கள் 10 முறை சோதித்து பார்த்தார்கள் என்று பைபிள் சொல்லுகிறார். ஆனாலும் என்ன பண்ணாரு, அவர்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சு தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை, வானத்தின் காடைகளை அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தார். அவர் சொன்னது என்ன தெரியுமா, இன்னைக்கு எவ்வளவு வேணுமோ உன் வயிறு ரொம்ப வரைக்கும் எடுத்துக்கோ, நாளைக்கு எதுவும் வைக்காது. நாளைக்கு அப்படி வச்சீங்க அப்படின்னு சொன்னா அது பூர்ண பொறுத்து போயிடும். இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ. அதான் இங்க பைபிள் சொல்லுது, அனுதின ஆகாரத்தை இன்று எனக்கு தாங்க ஆண்டவர் எப்போதும். அதுல விசேஷமான ஜெபம் என்ன தெரியுமா, எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மற்றவங்களை மன்னிக்கிறோம் ஆண்டவரே, எங்க பாவங்களை மன்னிக்கிறோம். இந்த ஜெபத்திலே விசேஷமா நமக்கு சவால் கொடுக்கிற வார்த்தை தான். மிச்சதெல்லாம் நார்மலா அப்படியே படிச்சுன்னு போயிடுறோம், வாய்ப்பாடு மாதிரி படிச்சுன்னு போயிடுறோம். நம்ம இன்னைக்கு எத்தனை பேரை மனமாற மன்னிச்சிருக்கிறோம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதரனே சகோதரி, ஆண்டவர் நம்மளதான் பார்த்து சொல்றார், எத்தனை பேரை நம்ம இன்னைக்கு மன்னிச்சிருக்கிறோம். விசேஷமா இந்த சிலுவை பாதை நாட்கள்ல எல்லாரையும் மன்னிச்சு ஏற்றுக்கொள்கிறனால தான் தவ நாட்கள் என்று சொல்கிறோம், ஒரு சந்தி என்று சொல்லுகிறோம், உபாச நாள் என்று சொல்கிறோம். இந்த நாட்கள்ல அநேக சபைகளில சர்ச்சுகளை பாத்தீங்கன்னா 40 நாளும் பிரேயர் இருக்கும். சண்டே ஒரு நாள் விட்டுட்டு இந்த 40 நாளும் தியானம் பண்ணே இருப்பாங்க. ஆண்டவர் எப்படியாக எங்க கூக்குரலை கேட்கணும் இல்லையா? எங்களுக்கு தீமை செய்தவர்களை ஒருவேளை ஆண்டவர் இப்படி சொல்லாத இப்படி சொல்லியிருந்துக்கா, மகனே நான் உன்னை மன்னிச்சுட்டேன், நீ போய் அவங்கள மன்னிச்சரி அப்படின்னு சொல்லியிருந்தா நடக்குமா? அது நடக்குமா? நடக்காதுங்க. ஆண்டவர் என்ன மன்னிச்சுட்டார், அவனை யாரையா நான் மன்னிக்கிறதுக்கு, அதை யாரையா நான் மன்னிக்கிறதுக்கு? நீ கோத்துல எவ்வளவு சொல்லிடுற இல்லையா, என் வீட்டு வாசல்ல படிக்காத, என் வீட்டு வாசல்ல கூட நீ வராத, நான் செத்தா என் மூஞ்ச பார்க்க வராத. ஒரு அம்மா சொல்லுது, நான் செத்தா என் கதையில கூட உனக்கு இடம் இல்லடா அப்படின்னு. நிஜமாக அவ்வளவு கோபமா சொல்றாங்க. அவன் மேல எவ்வளவு கோபம்னு தெரியாது. ஆனா இதெல்லாம் நடக்குமா? நடக்காதுங்க. நாம போன பிறகு நம்ம வீட்டுக்குள்ள யார் வந்தாங்க, யார் போனாங்க, நம்ம பீரவை யார் தந்தாங்க, நம்ம பட்டுப்படவெல்லாம் யார் எடுத்துட்டு போனாங்க, அழகான சுடிதார் எல்லாம் யார் எடுத்துட்டு போனாங்க, யாராவது பாக்குறாங்களா? யாரும் இல்லை. நம்முடைய மீறுதல்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய அக்கிரமங்களை ஆண்டவர் மன்னித்து விட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை, தண்டனை எல்லாவற்றையும் அவரே ஏற்றுக்கொண்டார். சங்கீதம் 138 வசனம் சொல்றது இல்லையா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். இன்னும் என்னங்க செய்யணும் நமக்காக? அவர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு.
ஆமா, நாம செய்ய வேண்டியதுதான் நிறைய இருக்கு. கடைசி நாள் வரைக்கும் அவருக்கு நாம சாட்சியாய் வாழ்வது, உண்மையாய் வாழ்வது, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்வது, கணவனுக்கு ஏற்ற மனைவி, மனைவிக்கு ஏற்ற கணவனாய், தாய் தகப்பனுக்கு ஏற்ற பிள்ளைகளாய், பிள்ளைகளுக்கு ஏற்ற தாய் தகப்பனாய் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா! எத்தனை ஆசீர்வாதமான எபிசியன் வாங்க சீக்கிரம், புதிய ஏற்பாடு. அங்கே ஆண்டவர் நம்முடைய பாவ அக்கிரமங்களை மன்னித்து எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தியானம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ண போறோம். சீக்கிரம் வாங்க. எபிசியன் 2nd chapterல 1 and 2 மிக அருமையான ஒரு வசனங்க அன்பானவர்களே. எபிசியன் 2nd chapterல 1 ஒருத்தர் படிங்க, 2 ஒருத்தர் படிங்க. படிமா, நல்லா சத்தமா படிமா. எபிசியன் 2nd chapter 1 and 2. And you he made alive who were dead in trespasses and sins, in which you once walked according to the course of this world, according to the prince of the power of the air, the spirit who now works in the sons of disobedience. Amen. 1 and 2 படிச்சாங்களா? Very good. நல்ல அருமையான ஒரு வசனம். இப்போ 3வது வசனம் ஒருத்தர் படிங்க. அப்படியே இங்கிலீஷ்ல படிங்க. 3வது. Among whom also we all once conducted ourselves in the lust of our flesh, fulfilling the desires of the flesh and of the mind, and were by nature children of wrath, just as the others. Amen. ஆண்டவர் இயேசு நம்மை எப்படி மன்னிக்கிறார், எப்படி ஏற்றுக்கொள்கிறார், எதற்காக ஆண்டவர் அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னிக்கிறார் என்பதை குறித்து புனித பவுல் சின்னப்பர் மிக அருமையாய் எபேசு பட்டணத்துக்கு சபைக்கு சொல்லுகிறதை அன்றைக்கு அவர்களுக்கு சொன்னார். இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் சொல்லுகிறார். அல்லேலூயா! என்ன சொல்லி பாருங்க, எபேசியர் 2வது அதிகாரத்துல முதல் வசனம். அக்கிரமங்களினாலும் நல்ல கவனிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை நம்ம என்ன ஆயிட்டு இருக்கிறோம்? நம்ம மரித்தவர்களாக அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் செத்து போயிருந்த நம்ம, அதே பழக்க வழக்கத்திலே இருந்த நம்மை என்ன பண்ணாராம்? இயேசு தன் ஜீவனை சிலுவையில ஒப்பு கொடுத்தது நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நம்மை அந்த சாவிலிருந்து, அந்த அநியாயத்திலிருந்து, அந்த அக்கிரமத்திலிருந்து, அந்த துரோகத்திலிருந்து தேவன் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். ஆமென். மனித ஜன்மமே பாவ ஜன்மம் தான். இந்த உலகத்துல நீங்க யார வேணா கேட்டு பாருங்க, 2 விஷயத்துல அவங்க ஏத்துக்குவாங்க. 2 விஷயத்துல. ஒன்னு என்ன சொல்லுவாங்க? கடவுள் ஒருவர் இருக்கிறார். God is there. கடவுள் ஒருவர் இருக்கிறார். 2வது, நான் ஒரு பாவி. I am a sinner. இந்த 2 விஷயத்துல எந்த ஜாதி ஆகட்டும், எந்த குலம் ஆகட்டும், எந்த கோத்திரம் ஆகட்டும், யாரா இருந்தாலும் இந்த 2 விஷயத்துல அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் இன்னார் என்று அறிய மாட்டேன். கடவுள் ஒருவர் இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அதே நேரத்துல அந்த கடவுளுக்கு முன்பதாக நான் பாவியா இருக்கிறேன். எல்லாரும் கட்டாயமாய் ஒற்றுக்கொண்ட விஷயம் இது. ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் திரும்புவார்கள் என்று சொன்னால், பைபிள் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பாவ அக்கிரமங்களை சிலுவையிலே சுமந்து கொண்டு நம்மை உன்னதத்திற்கு நேராக அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். அல்லேலூயா! 2வது வசனம் பாருங்க, படிங்க சீக்கிரம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும், முற்காலத்திலே, அதாவது இயேசுவை அறியாத காலத்திலே, உண்மையான விசுவாசியா இல்லாத நாட்கள்ல, கோயில் பக்கமே திரும்பாத நாட்கள்ல, ஞானஸ்தானம் எப்ப எடுத்தோமோ அவ்வளவுதான். சர்ச்சுக்கும் நமக்கும் கனெக்ஷனே இல்ல. ஒலி கம்யூனியன் எப்ப வாங்கினோமோ அதோட கூட சர்ச்சுக்கு கனெக்ஷனே இல்ல. எங்க வாழ்க்கையில ஒரு சில நாட்கள் அப்படிதான் இருந்தோம். அன்னையோடு கூட அவ்வளவுதான். அந்த 15, 16 வயசுல, அந்த 13 வயசுல, 12 வயசுல, அதோட அவ்வளவுதான். சர்ச்சு பக்கம் போனதே கிடையாது. அல்லேலூயா! பாருங்க, முற்காலத்துல படிங்க மறுபடியும். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும், பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் முற்காலத்திலே ஒரு காலத்திலே நீங்களும் நானும் வழக்கத்திற்கேற்றபடியாகவும், அந்த வழக்க பழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும், கீழ்ப்படியாமையே, நல்ல கவனிங்க, கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில்
கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துல, அதாவது பிசாசனுடைய பிள்ளைகளிடத்துல இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆகாய மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனையோடு கூட பிசாசுக்கு ஃப்ரெண்டா, திருடனுக்கு ஃப்ரெண்டா, அநியாயக்காரனுக்கு ஃப்ரெண்டா, துரோகிக்கு ஃப்ரெண்டா. நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது. நீங்க வேணா வீட்டுல போய் படிச்சு பாருங்க. எபிசியன் செகண்ட் சாப்டர்ல செகண்ட் வேர்ட் 2வது வசனம் அதான் சொல்லுது. முற்காலத்திலே நீங்களும் நானும் அப்படித்தான் இருந்தோம், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளை போல. லூசிபேர் எப்போ கீழ்ப்படியாமற் போனாரோ கடவுளுக்கு, லூசிபேரோடு கூட சேர்ந்து அநேக பிசாசுகள், சம்மன்சுகள் எல்லாரும் பாதாளத்துக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த பிள்ளைகளை போல அவங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் ஒரு நாள்ல இருந்தீர்கள் அப்படின்னு நான் சொல்ல பைபிள் சொல்லு. 3வது வசனம் என்ன சொல்லுது? இப்போ அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து, மாம்சத்தின்படி கண் போன போக்கில அப்படியே போய் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, மாம்சத்தின்படி அப்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்புகிறதையே செய்து. மனசுல ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடவுள் பயமே இல்ல, பாவத்தினாலும் அக்கிரமங்கள் இல்லாம செத்து போயிருக்கிற நம்மள ஆண்டவர் மன்னிச்சு ஏற்றுக்கொண்டார். அந்த தெய்வ பயமே இல்லாம நம்ம மாம்சமும் நம்ம கண்ணும் இல்லையா, மனுஷனுடைய கண்களுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அந்த வழிகளிலே மரண வழிகள் தான் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள் சொல்லுகிறார். அப்போ அந்த வழிகளிலே நடந்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல, அந்த பழைய பாவ பழக்க வழக்கத்தினாலே, சுபாவத்தினாலே நாம நடந்து மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம், தேவனுக்கு கோபம் ஊட்டுகிற பிள்ளைகளா இருந்தோம். அதனால்தான் வனாந்திரத்துல பாருங்க, பாதிக்கு பாதி ஜனங்க எல்லாரும் பூமிக்குள்ள போயிட்டாங்க, ஆண்டவரை கோபப்படுத்தினாங்க. நம்மள எல்லாம் அழிக்கணும். நான் எவ்வளவு நேரம் ஆண்டவர் ஏன் ஒரே ஒரு ஊதினார், ஒரு காற்றுக்கு கட்டளை எடுத்தார். 40 நாள் ராவும் பகலும் இல்லையா, நோவ காலத்துல மழை வந்துச்சு, எல்லாரும் அடிச்சுன்னு போயிட்டாங்க, 8 பேரை தவிர. உன்னை என்னை அழிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆண்டவராக. ஆனாலும் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களா இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். அடுத்த வருஷம் படிச்சுங்க, சீக்கிரம் வாங்க. தேவனே இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு பாருங்க, நல்லா கவனிங்க. இரக்கத்தில் எப்படிப்பட்டவரா? இயேசு ஐஸ்வர்யம் உள்ள தேவன். இரக்கத்தில் அவர் தாங்க பணக்காரரா இருக்கிறார், உயர்ந்தவரா இருக்கிறார். இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள தேவனே நம்மிலே அன்பு கூர்ந்து. பத்தியா, நாம யாரும் நேசிக்கவே இல்லைங்க கடவுளை விட்டு தூரமா போயிட்டோம். நம்ம கோயில் பக்கம் கூட போனது இல்ல, வீட்டுல இந்த பைபிளை எடுத்து படிச்சதும் கிடையாது. ஃபாதரோ பாஸ்டரோ வீட்டுல வந்துமா வீட்டுல பைபிள் இருக்குதான் அன்னைக்கே தான் தேடுவாங்க. மகளை எங்க இருக்குது பாரு, மகனை எங்க இருக்குதுன்னு பாரு. அதை தேடி கண்டுபிடிச்சா அதுல 32 வருஷமா இருந்த தூசெல்லாம் அதான் இருக்கும். அப்பதான் தட்டுவாங்க, அப்பதான் தட்டி கிளீன் பண்ணி எடுத்து அவர் கையில கொடுப்பாங்க, இருக்குதுங்க ஐயா அப்படின்னு. ஒரு சில வீட்டுல இன்னைக்கும் பைபிளை வச்சு தேடி தாங்கிறாங்க. அதுல 38 பில்லெல்லாம் இருக்குங்க. ஏன்னா அந்த பைபிள்ல தான் பத்திரமா இருக்குமா. எல்லாம் கடன் பில்லுங்க, சீட்டுல இருந்து எல்லாமே அதுலதான் இருக்கும். லைட் பில்ல இருந்து எல்லா பில்லும் அதுலதான் இருக்கும். ஏன்னா பைபிள் அவ்வளவு பத்திரமா, எங்க இருக்குதோ இல்லையோ பைபிள் மட்டும் பத்திரமா இருக்கு. ஏன்னா பைபிளை யாரும் திருட முடியாது இல்லையா. காலி நோட்டா இருந்தா கூட யாரும் திருடி போயிடுவாங்க, புக்கா இருந்தா கூட யாரும் எடுத்துன்னு போயிடுவாங்க. ஆனா பைபிள் யாரும் திருட முடியாது, அதனால தான் பத்திரமா வச்சிருக்கிறாங்க. இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அல்லேலூயா. படிங்க. நம்மிலே தேவன் அவர் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. அடுத்த வசனம் படிச்சுங்க சீக்கிரமாக. கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த அன்பு வச்சது மாத்திரம் இல்லைங்க, நம்ம மேல என்ன வச்சாரா?
தயவற்றவர், the merciful God, இரக்கம் வச்சிருக்கிறார். நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வரும் காலங்களிலே விளங்கச் செய்வதற்காக. அடுத்த வசனம் அப்படியே வாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, பத்தியா, கிறிஸ்து இயேசுவோடு கூட அவரோடு கூட நம்மையும் எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களிலே அவரோடு கூட அமர்கிறதற்கு. நீங்க வெளிப்படுத்தல் விசேஷத்துல படிச்சு பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை செய்து ஜெயம் கொண்டவராய் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவர்கள் யாரோ அவர்களும் என் கூடவே சிங்காசனத்தில் உட்காரும்படி நானும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அல்லேலூயா. எங்கேயோ இருந்த நம்மை எங்க உட்கார வைக்கிறாரா? என்னமா எங்க உட்கார வைக்கிறாரா? பரலோகத்துல உட்கார வைக்கிறாரா? அல்லேலூயா. உன்னதங்களில உட்கார வைக்கிறாரா? இன்னைக்கு ஒரு சில வீட்டுல போனா இங்க உட்காராத, அங்க உட்காராத, இங்க நிக்காத, அங்க நிக்காத, என் வீட்டுக்கே வராத அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் இயேசுவை நீ விசுவாசித்தால் அவருடைய சிங்காசனத்திலே உனக்கு இடங்க. நீங்க நிறைய பேர் பாருங்க, இது ஆயா சேர், இது தாத்தா சேர், இது அம்மா சேர், இதுல உட்காரவே கூடாது, தொச்சு வச்சிருப்பாங்க. இப்ப யார் தான் உட்காருவாங்க? ஆனா ஆண்டவர் பாருங்க அவருடைய சிங்காசனத்தை உனக்கு எனக்கு கொடுக்கிறார். 10 வசனம் பாருங்க சீக்கிரம். கிருபையினாலே நல்லா கவனிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அவருடைய கிருபை தாங்க. நம்முடைய விசுவாசம் பெருசு இல்ல, நாம விசுவாசிக்கிற கடைசி வரைக்கும். ஆனாலும் அவருடைய கிருபை ஈஸ் கிரேஸ். அவருடைய கிருபையை கொண்டு, அவருடைய தயவை கொண்டு, அவருடைய மனதுருக்கத்தை கொண்டு நம்முடைய கடுகளவு விசுவாசத்தை தேவன் எதிர்பார்த்து ரட்சிக்கிறார். அடுத்த வசனம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நாம செய்தது ஒண்ணுமே கிடையாதுங்க. அடுத்த வசனம் பாருங்க, அதுக்கு சொல்லுது வசனம் படிங்க. ஒருவரும் நல்லா கவனிங்க, நல்லா நித்து நிதானமா படிங்க. படிமா ஜெசியம்மா படிங்க. ஒருவரும் பெருமை படிங்க, நல்லா நித்து நிதானமா படிங்க. ஒருவரும் பெருமை பாராட்டத்தக்கபடிக்கு இது கிரியையினாலே உண்டானது அல்ல. அல்லேலூயா. நாம பெருமை பாராட்டத்துக்கு ஒண்ணும் இல்லைங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இது என்னால வந்துச்சு, இது உன்னால வந்துச்சு, அவங்களால வந்துச்சு, இவங்களால வந்துச்சு. நான் நிறைய பேருக்கு சொல்லி இருக்கிறேன். நான் இது உன்னால வந்தது, என்னால வந்தது, என் பிள்ளைங்களா என்னாலதான் வளர்ந்தது, என் பிள்ளைங்களா இருக்கிறதுக்கு நான் தான் காரணம், என் பேச்சு பிள்ளைங்களா இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க. எவ்வளவு தப்பான வார்த்தை தெரியுமா? கடவுள் உனக்கு பலம் கொடுக்கலன்னா உன்னால எப்படி படிக்க முடியும்? கடவுள் உனக்கு பலம் கொடுக்கலன்னா காலையில அவர் தட்டி எழுப்பலன்னா எந்திருக்க முடியாது. கடவுள் உனக்கு எனக்கு பலம் கொடுக்கலன்னா நடந்து வர முடியாது. கடவுள் உன்னை ஆசீர்வதிக்காம போனா நம்ம குடும்பத்திலே சமாதானம் இல்லையே. பைபிள் சொல்லுது பாருங்க, ஒருவரும் ஒருபோதும் என்ன சொல்றாங்க? பெருமை பாராட்டாதபடிக்கு இருங்க. இது நீங்கள் செய்த உபகாரத்தினாலே, கிரியையினாலே, வேலை செய்ததுனால வந்தது அல்ல, மாறாக இவைகள் எல்லாம் தேவனுடைய கிருபையே. தேவனுடைய நன்மை. ஈவு என்று சொன்னால் நன்மை. அவர் நம் வாழ்க்கையில நன்மை செய்தார், அவர் நம் வாழ்க்கையில அற்புதங்களை செய்தார், நம்முடைய வாழ்க்கையில ஆச்சரியமான காரியங்களை செய்தார். ஒரே ஒரு வசனத்தை நம்ம படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து. சங்கீதம் வாங்க, சாம்ஸ் 25:11 பாருங்க. மிக அருமையான ஒரு வசனம் இங்க சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இது பண்ணாரு. Psalms 25:11 சீக்கிரம். Keep your promise, Lord, and forgive my sins, for they are many. இங்க தாங்க முடிவு வந்துடும். நிறைய வசனங்கள் வேணா பரவாயில்ல, இதோடு நம்ம முடிச்சுப்போம். நல்ல நெட்டு நிதானமா இன்னொருத்தர் இங்கிலீஷ்ல படிங்க. 25:11 இருங்க, இங்க மேரி படிக்கிறாங்க, ரொம்ப ஜோரா படிக்கிறாங்க. சுத்தமா படிமா. For your name's sake, O Lord, pardon my iniquity, for it is great. Amen. It is great. Amen. Hallelujah. இதாங்க வழி, வேற ஒண்ணுமே இல்லைங்க. சங்கீதம் 25 நிறைய வசனங்கள் இருக்கு. 25:11 என்ன சொல்றது? கர்த்தாவே என் அக்கிரமம் பெரியது. யாருன்னா சொல்லுவாங்களா? சொல்றாங்களா?
மூட்டையான பாவத்தை நம்ம சுமந்து கொண்டிருந்தாலும் இல்லையா, என்னதான் பண்ணாலும் நமக்கு என்ன வெக்கங்க. நான் என்னத்துக்கு இதுக்கு முன்னால சொல்லணும், நான் என்னத்துக்கு இவன் முன்னால சொல்லணும், நான் என்னத்துக்கு தாழ்த்திக்கணும் இல்லையா. என்ன இருக்குது ஐடியா, கோல்டு மாதிரி எல்லாத்தையும் கவரிங் போட்டு வந்தாலும் கூட மைனர் ஜாலி பாக்கெட் எல்லாம் காலின் அப்படின்னு தான் வரணும். நம்ம யாருங்க, நானும் ஒரு பெரிய பாவி அப்படின்னு சொல்லி பவுல் போல சொல்ல முடியுமா? பவுல் போல சொல்ல முடியுமா? பவுல் சொல்றாரு, இருந்த சீடர்களே அவர்தான் உங்க பெரிய பணக்காரரு, அவர்தான் நிறைய படிச்சவர், அவர்தான் நிறைய ஆஸ்தி இருந்தது. ஆண்டவருக்கு நினைச்சிருந்தா எத்தனையோ ஆலயங்களை கட்டியிருக்கலாம். அவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி புனித பவுல் சின்னப்பார். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடினால் என்ன சொன்னார் தெரியுமா? கவு டங்குன்னு சொன்னார். இவைகள் எல்லாம் மாட்டு சாணிக்கு ஒப்பா இருக்கிறது. பவுல் சொன்னாருங்க, சொன்னாரா இல்லையா? கேட்டுக்கிறீங்களா? படிச்சுக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் இதெல்லாம் நான் சாணியாய் நினைக்கிறேன். அவர் தான் சொல்றாரு, பாவிகளிலே நான் பிரதான பாவி அப்படின்றார். அவரே அப்படி சொன்னார், நான் ஏமாத்துறேன். அப்ப இங்க என்ன சொல்றாரு? ஆண்டவரே, கர்த்தாவே, என் அக்கிரமங்கள் ரொம்ப பெருசா, ஆண்டவரே என் அக்கிரமங்கள் எவ்வளோ பெருசா இருந்தாலும் சரி, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் என் அக்கிரமங்களை மன்னித்து விட்டார். என் அக்கிரமங்கள் பாவங்கள் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும், அதை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. சோமண்டாமா எல்லாரும் வாங்க, சோமண்டா. ஆண்டவர் சிலுவையிலிருந்து அவர் கேட்கிறார், என்னை நேசிக்கின்றாயா? வரீங்க சிஸ்டர், என்னை சொல்லுங்க, என்னை நேசிக்கின்றாயா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். அல்லேலூயா. எல்லாருமே கண்களும் என் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர் அவர்தான், என் பாவங்களை மன்னிக்கிறவர் அவர்தான். இந்த சிலுவை பாதை நாட்கள் அன்பானவங்களை வந்த நம்ம எல்லாருக்கும் தேவன் விசேஷித்த ஒரு செய்தி. அவருடைய பரிசுத்த கருத்துல நம்முடைய ஆவியாத்மா சரீரங்களை விட்டு கொடுப்போம். என்னை நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி எல்லாரும் கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் மெசியாமல் இருப்பாயா? உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் மெசியாவில் இருப்பேனோ? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் மெசியாவில் இருப்பேனோ? எல்லாருமாய் பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை தேவனே உயிர்ப்பித்தார். விசுவாசிப்பார், ஜெபம் பண்ணுவார். வெள்ளாண்மை கண்களை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரையே நோக்கி பார்த்து, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving Heavenly Father God, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, thank you for giving this present evening. இந்த சிலுவை பாதை நாட்களுக்காக, தப நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we thank you for these lentils. ஆண்டவரே, இந்த லெண்டர்ஸ்ல ஆண்டவரே வந்திருக்கிற முதல் செவ்வாய்க்கிழமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we thank and pray for this first Tuesday of the Lent days, Master. அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னிக்கிற இயேசுவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். Lord Jesus, thank you for forgiving us our sins and iniquity, Master. இங்கு வந்திருக்கிற டீனேஜ் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள் எல்லாரையும் உம்முடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender from the elder ones to the young ones and all the youth into your most
hand, Master. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender people watching this broadcasting video, எங்கள் Master. பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஒரு விஷயம் கூட நீர் மன்னிப்பீராக ஆண்டவர். Lord Jesus, we believe that you will forgive all our sins and iniquity, Master. உடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவிவீராக ஆண்டவர். Lord Jesus, wash us with your blood, Master. எங்கள் துரோகங்களை மன்னிப்பீராக ஆண்டவர். Lord Jesus, you will forgive our sins, Master. உண்மையான கிறிஸ்தவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். Lord Jesus, give us a gracious to live as a truthful Christian, Master. எங்கள் ஒவ்வொரு உபவாச நாளை ஆசீர்வதிங்க ஆண்டவர். Lord Jesus, you need to bless all our fasting prayers, ஆண்டவரே, Master. உட்புறே வருகிற வரைக்கும் இல்ல, ஒவ்வொரு நாளும் உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவர். Lord Jesus, not only till the Good Friday, Master, day by day we need to always seek unto you, Lord Master. ஒவ்வொரு நாளும் எங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு உம்முடைய பின்னே வருகிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவர். Lord Jesus, day by day we need to follow you by taking your cross, Master. எங்கள் பாவங்களும் எங்கள் அக்கிரமங்களும் ரொம்ப பெரியது ஆண்டவர். Lord Jesus, it is great of all our sins and iniquity, இந்த Master. ரத்தத்தினாலே கழுவி எங்களை மண்டியும் ஆண்டவர். Lord Jesus, you need to wash away with your blood, Master. உம்முடைய அடைக்கலத்திற்குள்ளே எங்களை கொண்டு வாங்க ஆண்டவர். You need to take us into your protection, உம்முடைய Master. சிலுவையின் நிழலிலே எங்களை நடத்தும் ஆண்டவர். You need to take us into your shadow of the cross, Master. உம்முடைய பாவ மன்னிப்பினாலே எங்களை ஆசீர்வதிங்க You ஆண்டவர். need to bless us with all the sins, Master. உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க You ஆண்டவர். need to cover us with your blood shed, Master. ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் சிந்தியாவுக்காக மறுபடியுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். Today also again and again we pray for Sister Cynthia, Master. ஆண்டவரே, அந்த வாலிப மகளை இயேசுவின் நாமத்தினாலே தொடுங்க ஆண்டவரே. In the name of Jesus, touch her, Master. அந்த மகள் இந்த இடத்துல வந்து ஒரு நாள் சாட்சி சொல்லணும் She ஆண்டவரே. should be a witness in front of everyone, Master. வாலிப மகளை நீர் எழுப்புகிறதற்காய் கோடி கோடி நன்றி ஆண்டவர். Thank you for lifting up her, Master. ஜானை தொட்டு சுகப்படுத்தின அதே தேவன் ஆண்டவர். Lord Jesus, as you healed John, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவர். you need to heal each and every youth, Master. ஒவ்வொருவரையும் சந்திங்க ஆண்டவரே. You need to see everyone, Master. ஆண்டவரே, அநேக தாய்மார்கள் ஆண்டவரே முட்டி வலியினாலே கால் வலியினாலே இன்னைக்கு நடந்து வந்திருக்கிறாங்க. அதுக்காக நன்றி சொல்கிறோம். Lord Jesus, we thank you and pray, Lord Jesus, that many elders have walked and come till here with all the knee pains, Master. ஒவ்வொரு தாய்மார்கள் உச்சம் தலைந்து உள்ளம் கால் வரையில் அவர்களை தொடுங்க ஆண்டவரே. From the top till bottom, you need to touch and heal them, Master. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரின் குடும்ப தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. Lord Jesus, you need to seek all the family financial issues, Master. எக்ஸாம் எழுதி முடித்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். Lord Jesus, we thank you for the students who have completed their examinations, Master. எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we thank you and pray for the students who are writing their exams, Master. எழுதி முடித்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we thank you and pray for the people who are done with their examinations, டிகிரி Master. படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம் Lord ஆண்டவரே. Jesus, we thank and pray for all the degree students, Master. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகும்படி கர்த்தர் கிருபை செய்யும். Lord Jesus, you need to give a gracious power to get good scores, Master. அவருடைய பெயர்கள் டிஸ்டிங்ஷன் லெவல்ல வரணும் ஆண்டவரே. Let the name be glorified into your name, Master. எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீர் இரக்கம் வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for keeping a merciful and upon us, இன்னைக்கு Master. தாங்க்ஸ்கிவிங்காக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜெயமாவை உடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord Jesus, we surrender Jayama and their family into your most hand, Master. அதே போல ஆண்டவரே, ஜாய் சகோதரி ஆண்டவரே, அவரையும் அவருடைய தாயாரும் அவருடைய மகளையும் அவருடைய கணவரையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து நடத்துங்க. Lord Jesus, especially we pray for Sister Joy and their family into your most hand, Master. ஜெயமேரி ரத்னத்தை நீ தொட்டு சுகப்படுத்தி காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. Lord Jesus, you need to touch and heal Ratnam uncle and Jayanti into your name, Master. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே All the தருகிறோம். glory, honor, praises to you alone, Master. ஆண்டவரே, அதே நேரத்தில் பிரமிளாவுக்கு நம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் Lord ஆண்டவரே. Jesus, we pray and surrender Pramila into your name, Master. பெட்ரிஷாவுக்கு நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் Lord ஆண்டவரே. Jesus, we surrender Patricia into your பிரமிளாவுக்கு name, இருக்கிற Master. எல்லா டென்ஷனை மாற்றி கொடுங்க ஆண்டவரே. You need to take away all the tension of walks into your name, Master. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. Lord Jesus, you need to lead all the youth children into your most hand, Master. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், We மகிமைப்படுத்துகிறோம். worship you, Lord Jesus. We always glorify you, Master. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' precious and matchless name we pray. ஆமென். Amen. Amen. எல்லாருடைய வலது கை இருதயத்தின் மேல் வைத்து எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டு நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும்
அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த இன்றைக்கு என்றைக்கும் சதா காலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Thank you, Lord. Hallelujah. இதனால கேட்ட செய்திக்காக நம்ம ஆண்டவர் கரங்களை தட்டி நன்றி சொல்லலாம். Hallelujah. நம் பாவங்களையும் நம் அக்கிரமங்களையும் நம் சாபங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மன்னிக்க முடியும். ஆகவே நம் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்த தேவன்கிட்ட சொல்லலாம், எனக்கு அடைக்கலம் நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு ஆதாரம் நீங்க தான் ஆண்டவரே எங்க சொல்லி இந்த பாடலை பாடி தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். அடைக்கலமே நீர்தான் இயேசையா, என் ஆதாரம் நீங்க தான் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார். சொல்லலாம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் எல்லாமே கூடுமையா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் எல்லாமே கூடுமையா. ஆமென், ஆமென். நீநாள் வரை என்னை நடத்தினீர், இயேசு நீதானையா. ஆண்டவரே இயேசு நீதானையா. அடைக்கலமே நீதான் இயேசுவே, என் ஆதாரம் இயேசுவே. அடைக்கலமே நீதான் இயேசுவே, என் ஆதாரம் இயேசுவே. ஹல்லேலூயா. நம் அக்கிரமங்களையும் பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்மை நம் குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். அங்கு வருகை தந்த ஒவ்வொருவரும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் வரும் வரைக்கும் அவர் வேதத்தை படிங்க, தியானிங்க. அதன்படி நடக்கும் போது தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். God bless you all. Be safe. Jesus is coming soon. Thank you, Lord. Thank you.